ஹாய் மக்களே வணக்கம். இன்றைக்கி சிறகடி காசில் மெயின் ப்ரோமோ பார்த்தோம்னா அவங்க அண்ணன் நடிக்கிறது கூப்பிட்றாப்புல அப்போ பணம் கேட்குறாரு முத்து. அதுக்கு மனோஜ் சொல்கிறாப்புல பணம்லாம் இல்லை, எனக்காண்டி இது பண்ணி கொடுக்க முடியுங்களாச்சு அப்படிங்க. மீனா எனக்கு பூ கட்டுற வேலை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் முத்து வந்து சரி அவனை கேட்குறாங்களா நடிச்சு கொடுப்போம் அப்படிங்கிறாங்க. சரி அவர் தான் சார் சொன்னார் உனக்கு அப்படின்னு. சரி அவர் கண்ணதாஸ் ஃபேன்ல, அதனால் நான் நடிச்சு கொடுக்குறேன் ஃப்ரீயா அப்படின்னு முத்து சம்மதிக்கிறாரு. மீனாக இருந்தாலும் எனக்கு பூ கட்டுற வேலை இருக்குது அப்படின்னு முழுங்கிட்டே இருக்காங்க. அண்ணாமலையும் நடிச்சு கொடுங்க ஒரு நம்ம எல்லாருமே ஃபேமிலியாக சேர்ந்து நடிப்போம் அப்படின்னு எல்லாருமே ஒத்துக்கிறாங்க. அது எப்படி சம்பளமே இல்லாமல் நடிக்கிறது அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கையிலே சரி வாங்க நாளைக்கு எல்லாருமே உங்களை நான் மேக்கப் பண்ணி விடுறேன்ட்டு சோகனி சொல்ல விஜயா முழிக்கிறா துண்டை. அம்மா கையில் போய் 10,000 பொத்துனாப்பில் நம்ம மனோஜ் போய் 10 நாள் அம்மா கையில் 10,000 கொடுத்து அம்மா உனக்கு மட்டும் வச்சுக்கோ அப்படின்ட்டு நல்லா நடித்தா நிறைய பணம் கிடைக்கும் போலே அப்படின்னு விஜயாவும் ஆர்வ கோளாறில் இருக்காங்க. ஓகே, உடனே ஷூட்டிங் ஆரம்பித்தாச்சு. மறுநாள் அங்கே பார்த்தா எல்லாருமே நடிக்க வந்துட்டாங்க. ஒவ்வொரு ஷாட்டும் டேக் வாங்கிட்டே இருக்குது. அப்போ அண்ணாமலைன்னு டேரக்டர் வந்து கூப்பிட்டு பேசிக்கிட்டே இருக்கார். அப்போ டேரக்டர் கோவப்பட்டு பணம் வாங்கி நடிக்கிறீங்களா, அப்புறம் ஏன் இப்படி சொதப்பிக்கிட்டே இருக்கீங்க? இதில் 3 பேரும் மிடில் கிளாஸு, ஹை கிளாஸு, லோ கிளாஸ் மாதிரி. முத்து தான் லோ கிளாஸ் மாதிரி அந்த கேரக்டர் இருக்கும். வரவேற்கிற மாதிரி சீனில் அண்ணாமலை நடிச்சிருப்பாங்க, நம்மளே விஜயாவும். அப்போ சண்டை வருது. அப்போ ஒரு 2 லட்ச ரூபா பணம் வாங்கிருக்கீங்களா, ஒழுங்காக நடிக்கும்போது 2 லட்சமா எங்களுக்கு ஓசியில் தான் நாங்கள் நடித்து கொடுத்தோம் அப்படிங்கும்போது 2 லட்ச ரூபா அந்த சார் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆகுது. முத்துக்கு டென்ஷன் ஆகிருந்தாப்புல. 2 லட்ச ரூபா வேண்டி நம்மகிட்ட இது பண்ணியிருக்கான், ஆட்டையை போட பார்த்துட்டான் அப்படின்ட்டு டென்ஷன் ஆகி என்னடா சொல்கிறீங்க 2 லட்சமா ஏங்க, அதுக்காண்டி எங்கள் அப்பா எவ்வளோ பெரிய டேரக்டர் தெரியுமா அப்படின்னு முத்து சொல்கிறாரு. ஏன்னா சுந்தரராஜன் அவ்வளோ பெரிய டேரக்டராக இருந்திருக்காரு, உங்களுக்கு தெரியும். அவரே நடிக்க தெரிலன்னு சொல்லும்போது அது சீனை நல்ல ஒரு எமோஷ்னல் சீனாக வச்சுருக்காங்க. விஜயா வந்து முத்து மீனாவையும் உள்ளே கூப்பிடும்போது சிரிக்க மாட்டாங்க. சார் இந்த ஜென்மத்தில் சிரிச்சிட்டு கூப்பிடுங்க மாமி, அந்த ஜென்மத்தில் நடக்காது சார் அப்படின்னு முத்தும் கலாய்க்கிறாங்க விஜயாவை. ரவியெல்லாம் பிடிச்சி திட்டுறாங்க. ரவி ஒய்ஃப் வேறு நான் டப்பிங் குரலே கொடுத்துருக்கேன் சார், என்னையா சார் இப்படி இது பண்ணுறீங்க, நான் எனக்கும் தெரியும் ஆக்டிங்கை பற்றி அப்படின்னு அவங்களும் பேசுகிறாங்க. இப்படி போய்கிட்டு இருக்கீங்களே சண்டை வந்துருந்தாங்க, கலவரம் ஆகிடுது. கலவரத்தை சமாதானம் பண்ணி வீட்டுக்கு எல்லாருமே வீட்டுக்கு போயிடலாங்க. வீட்டுக்கு போய் தான் பெரும் பிரச்சனை இருக்குங்கிறத டேரக்டர் காட்டுறாரு. ஆனால் என்ன தான் பிரச்சனைகளை காட்டினாலும் டேரக்டர் கடையத்தில் ரோகிணிக்கு மனோஜுக்கு சாதகமான சீன் தான் வைக்கிறாங்க. கொஞ்சம் வில்லன்களையும் கொஞ்சம் சொதப்பினா தான் கொஞ்சம் கதைகள் நல்லாயிருக்கும். ஆனால் சொதப்புறாரு. ஆனால் கரெக்டில் அவங்களுக்கு ப்ளஸ்ஸாக தான் முடியுது தவிர மைனஸாக முடியறதில்லை. இப்போ இன்னும் 2 லட்ச ரூபா காணாமல் போன பிரச்சனையுமே அது மீனா தலையில் தான் வந்து சேரும், அது உங்களுக்கு தெரியும். துணி மடிச்சு வைக்க போவாங்க, அது அந்த மாதிரி சீன்கள்லாம் இருக்குது. அடுத்த வாரத்தில் நம்ம தொடர்ந்து பார்க்கல, உங்களுக்கு தெரியும். இந்த சண்டே பெரிய சண்டே ஆகி வெளியே எல்லாருமே வீட்டுக்கு கிளம்பி வந்துடுறாங்க. வந்துட்டு மனோஜ்கிட்ட 2 லட்சம் வாங்கிட்டு எங்களை ஏமாற்றிருக்கேன்னு, இதுக்கெலாம் ஒன்று நான் என்ன பண்ணுறது? பார்த்தியாப்பா ஒன்று நீ என்னமே சொன்ன, டேய் களவாணி போயில ஓடிகாலி, இப்படியே எங்களை ஏமாற்றிக்கிட்டே இருக்கேடா. ஏண்டா அவர் ஃப்ரீயாக நிற்க சொன்னார்னா அது ஆளுக்கு 25,000 வாங்கி நீ ஆட்டையை போடலான்னு பார்த்துருக்க, ஏண்டா ஓடுகாலி அப்படின்னு ரவியும் டென்ஷன் ஆகி கைகளை பார்க்குறாரு. மனோஜ் இல்லை நீங்கள் நடிச்சு விட்டு கொடுத்துடலாம் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஏண்டா நான் கேட்டப்போ இலவசம்னு சொல்லிட்டு இப்போ நீ எந்த பேச்சை மாத்திர. விஜயாவும் திண்டு முடிச்சுட்டு இருக்காங்க. விஜய் அப்படின்னு காப்பாற்றிடுவாங்க மனோஜ், அப்படி தான் ஷார்ட் இருக்கும். இப்படி போய்கிட்டு இருக்கையிலே முத்து டென்ஷன் ஆகிருந்தான். இல்லை ரோகிணி ஒரு பக்கம் திண்டு முடிச்சுட்டு இவர் என்ன சொல்ல போகிறான்னு. மனோஜ் தான் ரொம்ப கேமரா உள்ளுக்க மறுபடியும் அங்கே கொண்டு காட்டுறாங்க.
ரவி ஏன்டா ஒரு வார்த்தை எங்கள்கிட்ட சொல்லியிருக்கலாமாடா, இப்படி அவமானப்பட்டிருக்கோம்னாடா அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க போய் மனோஜை பிடிச்சி இழுத்து கையில் கிடக்கெல்லாம் தூக்கி அடிக்க போயிடுவாங்க. மனோஜ் எல்லோரும் காப்பாற்றுற மாதிரி ஒரு சீனு. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.